தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முக்கியமான விஷயங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் படத்தை வைக்கிறதுல பிரச்சனை தொடர ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றியும் இப்போ தமிழக அரசியல் களம் இருக்குல்ல, இதில் நாம் எதிர்பார்க்காத பல திருப்ப அரங்கேறிட்டு இருக்கு. இது எல்லாத்தை பற்றி தான் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். டிவிகே ஆட்சிக்கு முன்னாடி வரைக்கும் சென்னை போலீஸ் கமிஷனர் இருந்தவர் அருண் அவர்கள். இவரை டிவிகே ஆட்சி அமைஞ்ச கையோடு காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருந்தாங்க. நான் போலீசிங் சார்ந்து ஏதோ ஒரு துறை அவர் கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரிலாம் பேச்சு அடிபட்டு இருந்துச்சு. பிகாஸ் இந்த டிவிகே பரப்புரை பண்ண காலம் இருக்குல்ல, அந்த டைமில் இப்போதைய அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்களே கமிஷனர் அருண் அவர்கள் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டுகள் அடுக்கினார். இல்லைங்க, என்னென்னமோ நடக்குது, அவர் இதை பண்ணுறாரு அதை பண்ணுறாரு, வெளி மாநிலங்களெல்லாம் போஸ்டிங் போடணும், அதுன்னு என்னென்னமோ பேசினாங்க. அதுவும் இல்லாமல் டிவிக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களே, அவங்க மத்தியில் கூட பெருசாக அதிர்வலையை இவர் சார்ந்து ஏற்படுற விஷயங்களையும் பார்த்துருக்க முடிஞ்சது. ஆனால் இப்போ இதே டிவிக்கு ஆட்சியில் அருண் அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையோட இயக்குனராக இப்போ அப்பாயின் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் நடந்ததும் பல அரசியல் கட்சிகளை சேர்ந்தவங்களே, என்னங்க டிவிக்கு எப்படி போய் பண்ணுறீங்க, நீங்கள் அவ்வளோ குற்றச்சாட்டு அடிக்கிட்டு இப்போ என்னன்னா அவருக்கு போஸ்டிங் கொடுக்குறீங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றபடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சில பேர் சொல்கிற விஷயம், இல்லைங்க அவர் கரெக்டான பர்சன் தானே இந்த போஸ்டிங்க்கு, இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு அவங்க சைடில் பேசுகிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் விவாதங்கள் பெருசாக வெடிச்சிருச்சு. நீங்கள் குற்றம் சாட்டின ஒரு அதிகாரி, அவருக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கீங்கன்னா இந்த ஆதரவு கொடுத்துருக்க கட்சிகள் சார்ந்து எதனா அழுத்தம் முடியாது உங்களுக்கு, இல்லை நீங்களும் அதை போல சொதப்புறீங்க அதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சோஷியல் மீடியா முழுக்க பெரிய விவாதமாக இந்த விவகாரம் போக ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு மத்தியில் நம்ம சென்னை ஹைகோர்ட்டுக்கு அருண் அவர்கள் நேரில் ஆஜராயிருக்காங்க. என்ன எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கட்டுமான நிறுவன ஓனர் ஒருத்தர் மேலே குண்டர் தடுப்பு சட்டம் போட்டாங்க பார்த்தீங்களா, இது சார்ந்த ஒரு கேஸ் அப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இவர் சென்னை கமிஷனராக இருந்தாலும் போலீஸ் கமிஷனராக அப்போ ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த கேஸ் சார்ந்த ப்ரொசீடிங்ஸ்க்காக தான் இவர் இப்போ ஹைகோர்ட்டில் ஆஜராயிருக்காருங்க. அந்த நேரத்தில் நீதிபதி ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணாத தகவல் வெளியாக இருக்குது. அதாவது சமன் இஷ்யூ பண்ண போன அதிகாரி இவர் 2 மணி நேரம் காக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்க அந்த செய்தி வெளியே வந்துட்டுருக்கு. ஒரே ஒரு ஆஃபீஸர் ஒரே ஒரு போஸ்டிங்கில் மாற்றிருக்காங்க. அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? அருண் அவர்கள் சார்ந்து பல பேருக்கு அபிமானம் இருக்கலாம், இன்னும் சில பேருக்கு இல்லைங்க அப்படின்ற மாதிரி தோணலாம். ஆனால் இப்போ தமிழ்நாடு அரசு புதுசாக ஆட்சி அமைச்சிருக்க தமிழ்நாடு அரசும் இவர் சார்ந்து இந்த நம்பிக்கை வச்சிருக்காங்களே, அதை பற்றி மக்கள் உங்களோட கருத்து என்னவா இருக்கு? ஓகே, ரைட்டு. அடுத்தபடியாக இன்னொரு பஞ்சாயத்தை பற்றி பேசிடணும். இபிஎஸ் அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அம்மா உணவகங்களில் ஜெயலலிதா அவர்களோட ஃபோட்டோவை நீக்கிட்டேன், உங்களோட ஃபோட்டோவை வச்சுட்டா இது உங்களோட திட்டமாக மாறிடுமா என்ன அப்படின்னு மக்கள் நம்பிடுவாங்களா என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. யாரை வச்சு? முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்காங்களே, இவரை டார்கெட் பண்ணி இந்த கேள்வியை ரைஸ் பண்ணியிருக்காரு இபிஎஸ் அவர்கள். போகிற போக்க பார்த்தா அம்மா உணவகம் அண்ணா உணவகமாக மாறிடுமோன்னு பல பேரும் விமர்சனமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களை நீங்கள் மனசை தொட்டே சொல்லுங்கள், மக்கள் வரிப்பணத்தில் கொண்டு வரப்படுற திட்டங்கள், நலத்திட்டங்கள், நிறைய நல்ல நல்ல விஷயங்களை பண்ணுறாங்க. அதுக்கு முதலமைச்சர்களோட உருவப்படங்கள் தேவையா? எல்லாருமே பொதுவாக தான் கேட்குறேன். இதில் ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் அவர்கள், விஜய் அவர்கள் மாற்றி கேட்கல, ஜென்ரலாக எல்லாரும் சேர்த்து தான் கேட்குறேன். தேவைன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்படி தேவைன்னு இருக்கிறதுனால தான் ஒரு முறை ஆட்சி மாறும்போதும் இந்த திட்டத்தை அவங்க தானே கொண்டு வந்தாங்க, இதுக்கு நீங்கள் உங்கள் முகத்தை போகிறீங்கன்னு பஞ்சாயத்தை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அதுதான் இந்த கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த இயக்குனர் சமுத்திரக்கனி அவர்கள், இவர் ஒரு கம்யூனிச மேடையில் சில விஷயங்களை போய் பேசியிருக்காரு. போகிற போக்கில் முதலமைச்சரோட பர்சனல் லைஃப் இருக்குல்ல, அது சார்ந்து நல்ல எண்ணத்தில் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ஆனால் அதை பல பேர் வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். அந்த ஸ்டேஜில் சமுத்திரக்கனி என்ன பேசினார்னா, எதுவுமே தெரியாதவர் தான் அப்படின்னு முதலமைச்சரை பல பேர் விமர்சனம் பண்ணாங்க இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் எல்லாம் தெரிஞ்சவங்கலாம் எதுவுமே செய்யலையே, அப்போ எதையும் தெரியாதவங்க நல்ல விஷயம் மக்களுக்கு செய்வாங்களே அப்படின்னு நம்புவோமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாம் தெரிஞ்சவங்க எதுவுமே செய்யலேன்னு சொல்கிறாருன்னா யாரை சொல்கிறாரு? ஓகே, ரைட்டு. 13 வருஷங்களாக முதல்வரோடு எனக்கு நல்ல நட்பு இருந்ததாக சொல்கிறாரு சமுத்திரக்கனி அவர்கள். இன்ஃபேக்ட் அவர்கிட்ட ஒரு கதையை சொல்லியிருக்காராம், கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு போல இருக்குங்க. இல்லைனா சமுத்திரக்கனி அவர்கள் இயக்கத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்காங்களே, அப்போ நடிகராக இருப்பப்போ நடிச்சிருப்பார் போல இருக்கு. அந்த வாய்ப்பு மிஸ் ஆன விஷயம் தாங்க பகிர்ந்துக்கிட்டாரு. மக்களை முட்டாள்னு பல பேர் நினச்சாங்க. ஆனால் எலெக்ஷனில் மக்கள் ஓட்டு போட்டதன் அடிப்படையில் அவங்க எவ்வளோ பேர் அறிவாளின்றதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. இட் மீன்ஸ்
இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் இருக்காங்களே அவங்க சார்ந்து இவர் மனசில் இருக்க ஆதங்கம் இருக்குது பாருங்க, அதை வெளிக்கொட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கவே எல்லாத்தையும் கொட்டியிருக்காப்புல. ரைட்டு, பதவியேற்பு விழாவில் சிஎம் பதவியேற்றாரில் அந்த விழாவில் 3 பேர் மிஸ் ஆனாங்களே, அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. யார் அந்த 3 பேர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். நான் ஓப்பனாக சொல்கிறேனே, அவர் மேலதுக்கு மறைச்சி சொல்லிக்கிட்டு, முதலமைச்சரோட மனைவி, முதலமைச்சரோட 2 குழந்தைங்க, இவங்கள தான் அந்த 3 பேர் மிஸ் ஆனது தனக்கு வருத்தமாக இருந்தா சமுத்திரகனி ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு. அரசியல் நாகரிகத்தை பின்பற்றுறாரு நம்ம முதலமைச்சர். குடும்ப பிரச்சனையை சுமூகமாக முடிச்சா இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அவர் அவ்வளோ லட்சக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க குடும்பம் தான் முக்கியம், குடும்பத்துக்காக தான் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கும் இவர் ஒரு நல்ல வாய்ப்பு அமைச்சு கொடுக்கலாம். ஸோ என்ன பிரச்சனை இருந்தாலும் பேசி சுமூகமாக முடிச்சிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல இடத்துல அவர் அந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. குடும்ப வாழ்க்கை மீதான பற்று இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி சமுத்திரகனி பேசினதை பல பேரும் பல வகையில் திருச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவர் பேசியிருந்தது இவ்வளோதான் மக்களே. ஓகே ரைட்டு. இதுக்கு மத்தியில் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு சவால் விட்டார், ஞாபகம் இருக்கா? டிகே சிவகுமார், கர்நாடகாவோட துணை முதலமைச்சர். இப்போ நான் அதை சொல்கிறது யோசிச்சு சொல்ல வேண்டியதாக இருக்குது. திடீர்னு முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ப்ரோ வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. கர்நாடகாவில் இந்த காங்கிரஸ் ஆட்சி அமையும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்த 2 பேருக்கு இடையில செம காம்படிஷன். அப்போது சித்தராமையா சிஎம் ஆக போகிறாரா, டிகே சிவகுமார் ஆக போகிறாரான்னு. 2 பேர் காங்கிரஸ் இல்லையா? அப்போ ஏதோ அவங்க பேசி முடிச்சிட்டாங்க, ஓகே ரைட்டுன்னு ஏதோ ஒரு நாம்ஸுக்கு வந்துட்டாங்க. அப்போ வெளியான தகவல் என்னென்னா, பாதி வருஷம் பிரிச்சிக்கலாம்ப்பா, நான் பாதி வருஷம் சிஎம்மாக இருக்கேன், நீ பாதி வருஷம் சிஎம்ஆர் அப்படின்ட்டு. அப்படின்னு பார்த்தா சித்தராமையாக்கான அந்த வாய்ப்பு இருக்குல்ல, அந்த பாதி வருஷம் அது முடிகிற தருவாயில் இருக்குது. இப்போதைக்கு வெளியிட்டிருக்க தகவல் பார்த்தீங்கன்னா கர்நாடகா முதலமைச்சர் ஆகும் வாய்ப்பு டிகே சிவகுமாரை அலங்கரிக்க போகிறதா டாக் வெளியே வந்துச்சு. உடனடியாக காங்கிரஸ் ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க, சாச்சா சிஎம்ஐ மாத்திரனால அறவே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அரசியல் உங்களுக்கு நல்லா தெரியும், இப்போ ஆமான்னு சொல்கிற விஷயம் திடீர்னு அடுத்த சில மணி நேரம் இல்லைன்னு ஆகிடும், இல்லைன்னு சொல்கிற விஷயம் அடுத்த சில மணி நேரங்களே ஆமான்னு ஆகிடும். இதில் ஆமான் தான் அவன் நினைக்கிறேன். இன்கேஸ் இது சாத்தியமாகுதுன்ற பட்சத்தில் நம்ம முதலமைச்சருக்கு சவால் விட்டார் பாருங்க, மேகதாது அணையை நாங்கள் கட்டியே தீர்வோம், அந்த இடத்துல தமிழ்நாடு கிட்ட ஒப்புதல் பெற வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் பூமி பூஜை போட போகிறோன்னு சொன்னார்ல, அப்பேற்பட்டவர் சிஎம் இருக்கே அலங்கரிப்பார். அப்படின்னா இவர் வந்தால் இன்னும் இதில் ஸ்ட்ராங் ஆகுமா ப்ரோ சண்டை, தமிழ்நாடு விசஸ் கர்நாடகா இந்த மேகதாது இஷ்யூ சார்ந்து கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மக்களே, வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த சீட்டு தான் இந்த ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணதை தவிர உட்கார்ற பர்சன்ஸ் கிடையாது. யார் அந்த சீட்டில் உட்காந்தாலும் இப்படி தான் பேசுவாங்க. சித்தராமையா அவர்களுக்கு ராஜ்யசபா சீட் மேபி கிடைக்கலாம். அவருக்கு இங்கே சிஎம் பதவி ஓகே போதும்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறாங்கனாக்கா சித்தராமையாவுக்கு ராஜ்யசபா சீட்டும், தேசிய அளவில் தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, தேர்தல் வேலைப்பாடுகள் சார்ந்த பொறுப்பு, அதில் ஏதாவது இவருக்கு கொடுக்க வாய்ப்புகள் நிறையவே பெருசாக எழுந்திருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் மேகதாது விஷயம் இன்னும் விஸ்வரூபம் எடுக்க மாட்டிருக்கிறது இல்லை. டிகே சிவகுமார் முதலமைச்சராக வந்தாலும் சரி, வராமல் துணை முதலமைச்சராக இருந்தாலும், இன்னும் பல துணை முதலமைச்சர்கள் பதவி உருவாக்கப்பட்டாலும் மேகதாது இஷ்யூவில் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்க போகிறாங்க. ஆனால் இவங்களை எப்படி முதலமைச்சர் விஜய் அவர்கள் சமாளிக்க போகிறாருன்றது அடுத்த கட்ட பெருங்கேள்வியே. ஏன்னா மறந்துடாதீங்க மக்களே, இங்கே காங்கிரஸ் கூட்டணியில் தாவேக ஆட்சி, கர்நாடகாவில் காங்கிரஸ் தான் ஆட்சி, அதான் ஹைலைட்டு. மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் எம்பி, அவர் என்ன சொல்கிறாரு, தமிழகத்தோட ஒப்புதல் இல்லாமல் மேகதாது அணையை நீங்கள் ஃபுல்லாக கட்டிடுவீங்களா? ஆஹா, தமிழ்நாடோட ஒப்புதல் இல்லாமல் காவிரியில் எந்த திட்டத்தையும் கொண்டு வரவே கூடாதுன்னு சொல்கிறாப்புல. சொல்கிறது யார்? காங்கிரஸ் எம்பி. தமிழக உரிமைகள் இருக்குல்ல, இதை காக்கிறதுக்கு நாம் ஓரணியில் நிற்கணும். மேகதாது திட்டத்தை பிரதமர் ரத்து பண்ணணும்னு சொல்லி கேட்குறாப்புல. எங்கள் பால் அந்த பக்கம் கோர்ட்டில் தள்ளி விட்டார் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக மேகதாது அணை வரணும் வரக்கூடாதுன்றத காங்கிரஸ் அரசு முடிவு பண்ணாலே போதும். ஏன்னா கர்நாடகாவை ஆண்டு கட்டுறது பாஜக கிடையாது, காங்கிரஸ் தான். மேகதாது அணையை கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்கிறது மத்திய அரசு கிடையாது, அங்கே இருக்க காங்கிரஸ் அரசு தான். ஏன்னா இங்கே பல விஷயம் வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்க மாதிரியே கர்நாடகாலையும் இந்த காவிரி நீரை வச்சு அரசியல் பல வருஷங்களாக போய்கிட்டு தான் இருக்குது. அப்போ இந்த முடிவை தார்மீகமாக யாருங்க எடுக்கணும்? மேகதாது அணையை கட்டக்கூடாது அப்படின்ட்டு காங்கிரஸ் அரசு. ஆனால் பால் அந்த பக்கம் போட்டாங்களே கோர்ட்டில். ஓகே ரைட்டு. இதுக்கு மத்தியில் ஒரு கிளாஷ், ஒரு ஃபோட்டோ வைக்கிறது வந்து பஞ்சாயத்து பெரிய கிளாஷாக போயிருக்குங்க. வாய்க்கா தகராறா? ஈரோடு மாநகராட்சி மாமன்ற கூட்டம் இருக்குல்ல, இது சார்ந்த ஒரு விஷயம் தான் இது. முதல்ல அது சார்ந்த பேசிக்கை சொல்லிடுறேன். இங்கே மொத்தமாக இருக்க கவுன்சிலர்ஸ் 60 பேர். இது திமுக சார்பில் 48 பேர், அதிமுக சார்பில் 8 பேர், காங்கிரஸ் சார்பில் 4 பேர். இந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியிலேருந்து ஒருத்தவங்க, அப்புறம் மதிமுகலேருந்து ஒருத்தவங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக கூட்டினாக்கா 60 கவுன்சிலர்ஸ் நம்ம கையில் வருவாங்க. அதிமுக கவுன்சிலர்ஸ் ஜெகதீஷ், தங்கபாலு, ஹேமலதா, இவங்க தாவேக்காவோடு இணைஞ்சி ஆதரவை தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. இதில் சபுராமா அப்படின்ற 43வது வார்டு கவுன்சிலர், இவங்களும் தாவேக்கால இணைஞ்சு ஆதரவை செயல்பட ஆரம்பித்தாங்க. ஒட்டு மொத்தமாக 4 கவுன்சிலர்ஸ் தாவேக்கா சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்களா. இதனால் ஈரோடு மாநகராட்சி மாமன்ற கூட்டம் இருக்குல்ல, அங்கே சம எதிர்பார்ப்பு. ரைட்டு, ஸ்டேட் பாலிடிக்ஸில் தாவேக்கா வெற்றி கொடியை நாட்டிடுச்சு. கவுன்சிலர் சார்ந்து என்னென்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் ஈகராக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்க்குறதுக்காக. காலையில் 11:30 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்குதுங்க. கூட்டம் ஆரம்பித்த கையோடு
இந்த ஜெகதீஷ், தங்கவேலு, ஹேமலதா, சபுரமா இந்த 4 இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க இந்த மாநகராட்சி கமிஷனர் இருக்கார்ல, அவரோட ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. போனவங்க ஒரு கடிதத்தை அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அதில் என்ன நம்ம சொல்லியிருந்தாங்க, இனிமேல் தாவேக்கா சார்பில் தான் நாங்கள் இங்கே செயல்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸில் முதல்வரோட படம் இருக்குல்ல, அதை வச்சாச்சு. அரசாணை அதானே, அரசு கட்டடங்களில் முதலமைச்சர் படம் இருக்கணும்ன்ட்டு அதை வச்சாச்சு. சரி, அந்த ஆஃபீஸில் வச்சாச்சு. நாம் அடுத்து என்ன பண்ணுவோம், மாநகராட்சி கூட்டரங்கம் இருக்குல்ல, அங்கேயே வைப்பண்டு போகிறாங்க. அங்கேயே முதல்வர் படத்தை வச்சாச்சு. அல்டிமேட்டாக என்ன பண்ணிட்டாங்க, மேயர் அறை இருக்குல்ல, அங்கேயும் முதல்வர் படம் வச்சா என்னன்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதை வைக்க போனாங்க. அங்கே வந்ததுங்க பிரச்சனை. இந்த 4 பேர் கிளம்பி போனாங்களா, திமுகவினர் இதை கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியான வாக்குவாதம். அங்கே இன்னும் ஒரே வாரத்தில் முதல்வர் படம் இங்கே வைக்கணும், அப்படி இல்லைன்னா நாங்களே கண்டிப்பாக வைப்போம், உங்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டோன்னு அவ்வளோ சீறி பேசியிருக்காங்க. யார்? டிவிக்கே சப்போர்ட் பண்ணுறவங்க. அந்த கிளாஷை நீங்கள் பார்க்கணுமே. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பொதுவாக ஒரு மாநிலத்தில் ஆட்சி அதிகாரம் மாறும்போது, ஒரு மாற்று கட்சி ஆட்சிக்கு வரும்போது இடி அவங்க காதை கடிக்க ஆரம்பிப்பாங்க. எங்கள் முந்தைய ஆட்சியில் எங்களுக்கு அனுமதி பெருசாக கொடுக்கல, நீங்கள் நினச்சா கொடுக்க முடியும், நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே எஃப்ஐஆர் போட்டிங்கனாக்கா நாங்கள் உள்ளே வந்துட முடியும் இல்லையா, ஸோ நீங்கள் அதுக்கு அனுமதி கொடுத்தா விசாரணை பண்ணுவோங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆல்ரெடி செந்தில் பாலாஜி அவர்கள் சார்ந்தோம், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்ந்த இடி தமிழ்நாடு அரசோட காதை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் உள்ள வர நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா அப்படின்ட்டு. அதில் அரசு என்ன முடிவு எடுக்க போது தெரியல. இன்னொரு பக்கம் பேரலாக கேரளாலேயும் கிட்டத்தட்ட இதே ஃபார்முலா தான். அங்கே கம்யூனிஸ்ட் ஆட்சி மறைஞ்சு இப்போ காங்கிரஸ் ஆட்சி உதயமாயிருக்கா. என்ன ஆயிடுச்சு, இடி உள்ளே வந்துட்டாங்க. அங்கே அப்படியே உள்ளே இறங்கியிருக்காங்க. இடி ரைடு இப்போ கண்டக்ட் பண்ணப்படுதுங்க. எங்கே நினைக்கிறீங்க, முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் இருக்கார்ல, அவர் சார்ந்த அவர் தொடர்புள்ள 10 இடங்களில் இடி ரைடு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இதில் என்ன குற்றச்சாட்டுனா, சிஎம்ஆர்எல் கனிம வள நிறுவனம் அண்ட் பினராயி விஜயன் அவர்களோட மகள் வீணான்னு சொல்லிட்டு இவங்களோட நிறுவனம், இந்த 2 நிறுவனங்களுக்கு இடையில சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்துச்சு. அந்த வழக்கு நீட்சியாக தான் இப்போ இந்த அளவுக்கு இடி ரைடு அங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க கேரளாவில். தமிழ்நாட்டில் இதே போல் இடி ரைட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணப்படன்னு நினைக்கிறீங்க. ஓகே, ரைட்டு. முதல்வர் அவர்கள் பக்ரீத் வாழ்த்து பதிவு பண்ணியிருக்காருங்க. ஏன்னா மற்ற விஷயங்கள் இங்கே கேர் பண்ணனா ஓகே, சிஎம் ஆன பிற்பாடு இவர் என்னென்ன பண்ணுறாரு, எந்தெந்த விழாக்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறாரு, அப்போ இதுக்கு வாழ்த்து சொல்லணும் அதுக்கு எதிராக இருக்கிறாதுன்னு பல கதைகளை கட்டவிழ்த்து விட்டுருவாங்க. அதை ஒரு தெளிவாக தெரிஞ்சிருக்க வாழ்த்து சொல்லிட்டாப்புல. மத நல்லிணக்கம் தடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லியிருக்காருங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஸோ இஸ்லாமிய நண்பர்களை சகோதரர் இன்னும் பார்க்குறாருன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமளாக சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், மக்கள் தேர்ந்தெடுத்த தலைவரோட படம் இருக்குல்ல, இதுதான் சுவரில் ஏறணும். அந்த சுவரை பிடிக்கிற முழு தார்மீகமான ஒரு அதிகாரமும் கடமையும் உரிமையும் அந்த முதலமைச்சரோட படத்துக்கு இருக்குது. விஸ்வாசன்ற பேரில் சண்டை போடுறது, எதுக்கு இதை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு லா பேசுறது, இப்படி பேசி கட்சி பேர் கெடுக்காதீங்க. எல்லா கட்சியினருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்கள் தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலையோ இல்லைனா பேங்க் அக்கௌண்ட்லேயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.